கோவப்படாத அனு, புரியுதா? இல்ல அத்தை, நீங்க என்கிட்ட ஒரு மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளா. இப்பெல்லாம் பாருங்க என்னெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்கன்ட்டு. நான் இந்த வீட்டில் இருக்கையில ஏதாச்சும் நடந்துச்சா? நான் தனியாக போனதுக்கப்புறம் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் கிச்சனுக்கு வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்க. நான் எவ்வளோ நாளாக இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணியிருப்பேன். எப்போ பார்த்தா நீங்கள் என்னதான் திட்டிருக்கீங்க ஒரு சமையலுக்காக. இப்போ மட்டும் நீங்கள் வந்து சமையல் பண்ணி கொடுக்குறீங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அத்தை, நீங்கள் ஒருதலை பட்சமாக இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அனு. நான் யாருக்குமே இந்த சமையல்லாம் ஒன்றும் பண்ணி கொடுக்கல. அருணுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தான் பண்ணேன். கவின் கேட்டா பண்ண மாட்டேனா? சொல்லு பாப்போம். அத்தை, நான் இந்த வீட்டில் எத்தனை வருஷம் இருந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியதானே செய்யும். ஏன் அத்தை இப்படி பச்சையா போய் சொல்றீங்க? இங்க பாரு அனு, கவின் எதுவுமே தெரியப்பட்டு கேட்க மாட்டான். அதனாலதான் அவனுக்கு எதுவும் பண்ணி கொடுத்தது இல்ல. ஆனா அருண் சின்ன வயசுல இருந்து என்ன வேணுமோ என்கிட்ட தான் வந்து கேட்பான். அவனுக்கு பண்ணி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, நாளைக்கு அது வளர்ந்து எனக்கு அம்மா இது பண்ணித்தா அது பண்ணித்தான்ட்டு சொன்னா நீ செஞ்சு கொடுக்காமையா இருப்ப? ஓடோடி போய் செய்தரமா செய்வ. விடுங்க அத்தை. அப்போ நீங்க எங்க யாரையுமே மகளா பார்க்கல, உங்க பையங்க மட்டும்தான் உங்களுக்கு பையங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிதான் அத்தை. நீங்க கூட தான் என்ன அம்மாவா பார்க்கல, அதானே தனியா போயிட்ட. அத்தை, சும்மா இதையே சொல்லாதீங்க. என்னோட பிரைவசிக்காக தான் நான் போனேன். நீங்க வராம இருக்கணுங்கிறதுக்காண்டிலாம் நான் ஒன்றும் தனியாலாம் போகல. எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. என்னால இங்க இருக்க முடியாது அத்தை. நான் கொஞ்சமாவது லைஃபை தனியா லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நான் தனியா போனதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி விடு, நீ தனியா போனதுக்கு நான் உன்கிட்ட எந்த காரணமும் கேட்க போறதில்ல. அது உன்னோட தனிப்பட்ட இஷ்டம். அது நீ முடிவெடுக்கலாம், என்னன்னு செய்யலாம். அது எனக்கு எந்த இதுவும் இல்லை. அப்புறம் ஏன் அத்தை உங்க பையன் இப்படி இருக்காரு? கொஞ்சமாச்சும் என் பேச்சை கேட்கலாம்ல. எந்த விஷயத்துலயும் என் பேச்சை கேட்க மாட்டேங்காத அத்தை. அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? எப்பவுமே வெளியே சாப்பிட்டேன்னு சொல்றாரு. அவர் உடம்புக்கு என்ன ஆகும்? அதை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. சரி அனு, நீ கொஞ்சம் அவன்கிட்ட பாசமா நடந்துக்கோ. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி மூஞ்சி சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு இருந்தா யாருக்கு தான் வீட்டுல வந்து சாப்பிட தோணும்? கோவத்தையும் சரி சிரிப்பையும் சரி கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும். சோகமா இருக்க இடத்துல சிரிச்சேன்னு வை, அவ்வளவுதான். உன்னை எல்லாரும் திட்டுவாங்க. ஜாலியா இருக்க இடத்துல கோவப்பட்டேன்னு வச்சுக்கோ, உன் கூட அடுத்த தடவை யாருமே பேச மாட்டாங்க. இதான் நடக்கும். இல்ல அத்தை, எனக்கு புரியுது. எனக்கு எல்லாரையும் விட கவினை தான் அத்தை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரே இப்படி நடந்துக்கிடுறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதனால தான் நான் அவர்கிட்ட கோவப்படுறேன். அவர்கிட்ட காட்டுற கோவம் தான் உங்க எல்லார் மேலேயும் எனக்கு வருது அத்தை. அவர் என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிட்டோம்னா இந்த மாதிரிலாம் நான் இருக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? அருண் மாமாவை பாருங்க, பூமாரி பேச்சு தான் எப்பவுமே கேட்டுட்டு இருக்காரு. அதனால அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியா இருக்கா. இப்ப கூட பாருங்க, கவின் கூட பேசுறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே அவளுக்கு கிடைக்கல. ஏன்னா கவின் அந்த அவசியத்தை கொடுக்கல. ஆனா அருண் மாமா கிட்ட நான் போய் பேசணும்னா பூமாரி கிட்ட பெர்மிஷன் கேட்காம நான் போய் பேச முடியுமா? அது முடியாதுதான். என்ன பண்ண சொல்ற? அருணும் கவினும் ஒண்ணு போலயா இருக்காங்க? இல்ல, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க குணத்துக்கு தக்கன நம்ம நின்று திரும்பணும். இல்ல அத்தை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. கவின் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அத்தை. இப்ப நான் இந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சண்டை பிடிக்கணும்னு என்ன தேவை வந்துட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் எனக்கு புரியுதான் அனு, கவலைப்படாத சரியா? கவின் கொஞ்ச நாள்ல நல்லபடியா மாறுவான். நீ அந்த வீட்டுல சந்தோஷமா இருப்ப. அத்தை, சாரி அத்தை. இப்ப எதுக்கு சாரி சொல்ற? இல்ல அத்தை, நான் வந்ததும் ரொம்ப கத்திட்டேன். நீங்க வேற கிச்சன்ல இருந்தீங்களா, சமையல் செய்யறத வேற பார்த்தேனா. இவ்வளோ நாள்ல எனக்கு ஏதாவது சமைச்சு தந்திருப்பீங்களான்ட்டு எனக்கு மனசுல எண்ணம் வந்துடுச்சு. அதான் டப்புன்னு உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன். சாரி அத்தை. இந்த சாரியை நான் ஏத்துக்கிடலாமா எப்படி? ஏன்னா நீ எப்ப மாறுவேன்ட்டு தெரியலையே. அத்தை, எல்லாத்துக்கும் காரணம் கவின் தான் அத்தை. நான் எல்லார் மேலேயும் கோவப்படுறதுக்கு அவர் தான் முக்கிய காரணம். சும்மா அவனே சொல்லாதம்மா, அவன்லாம் அப்படி கிடையாது. சும்மா இரு. பாத்தீங்களா உங்க பையனை சொன்னோன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருதுன்ட்டு. கோவம்லாம் ஒன்றும் வரல அனு, நீ கொஞ்சம் அனுசரிச்சு போ, புரியுதா? எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அனுசரிச்சு தான் போகணும். அதுக்காண்டி உனக்கும் 2 கொம்பு இருக்குன்ட்டு நீ நின்னு வச்சுக்கோ, உன் கொம்பு தான் உடையும். நானும் எத்தனை வாட்டியத்தான் அனுசரிச்சு போறதுக்கு? நீங்க அவர்கிட்ட கொஞ்சமா சொல்லி புரிய வைங்க. என் பேச்சை கேட்காம பூமாரி கிட்ட அவருக்கு எதுக்கு பேச போனாரு? சரி, என்ன விஷயம்ட்டு சொல்லிட்டாவது போயிருக்கலாம்ல. என் மேல என்ன நியாயமே இல்லையா? அவ எதுக்கு கவினை பார்க்க வரணும்? அவகிட்டையும் நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்க. கவின் கிட்ட தான் நான் பேசணும் அப்படின்ட்டு சொல்றா. புரியுது. பூமாரி வந்ததுக்கு அப்புறம் நானே கேக்குறேன், நீ கவலைப்படாம இரு. நீங்க கேட்க மாட்டீங்க அத்தை. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு பூமாரி தான் ரொம்ப பிடிச்ச மருமக. அதனால அவகிட்ட நீங்க எந்த விஷயத்தை பத்தியும் கேட்க மாட்டீங்க. பூமாரி தான் எனக்கு பிடிக்கும் நான் உங்ககிட்ட சொன்னேனா? பூமாரியோட குணம் பிடிக்கும் தான் சொன்னேன்.
அதுக்காக எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல குணம் இருக்க தான் செய்யும். உன்கிட்ட இருக்க நல்ல குணமும் எனக்கு பிடிக்க தான் செய்யும். காவியா கிட்ட இருக்க நல்ல குணமும் பிடிக்க தான் செய்யும். ஆனந்தி கிட்ட இருக்க நல்ல குணமும் பிடிக்க தான் செய்யும். அதே மாதிரி உங்க எல்லார்கிட்டையும் கெட்ட குணமும் இருக்க தான் செய்யுது. அதை நான் பிடிக்காதான் சொல்றேன். பூமாரி தப்பு பண்ணல, என்னைக்காச்சும் நான் தடுக்காம இருந்திருக்கேனா? அப்பவுமா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன்? பேசினதே கிடையாது. எப்பவுமே தப்பு இருந்தா கண்டிப்பா நான் தட்டி கேட்க தான் செய்வேன். நீ அடிக்கடி தப்பு பண்ற, அதனால அடிக்கடி உன்கிட்ட நான் கோவப்பட வேண்டியதா இருக்கு. இப்ப பூமாரி வந்தோன்னு நீங்க கேப்பீங்களா எனக்காக? கண்டிப்பா கேட்பேன். உனக்காக மட்டும் இல்ல, அவ எதுக்காக கவின் கிட்ட பேசினாங்கிறது எனக்கும் தெரியணும். புரியுதா? கேளுங்க அத்தை, அவகிட்ட நீங்க கண்டிப்பா கேட்கணும். அவ எப்பவுமே இப்படிதான் பண்றா. நல்லா தப்பு பண்ணிட்டு நல்ல மாதிரி இருந்துக்கடுறா. நாங்க எல்லாரும் நல்ல வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு கடைசியில திட்டு வாங்குறோம். அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீ என்ன நடந்துச்சுங்கிறதையே இன்னுமே புரியல. அப்படி இருக்கல நீ பூமாரி மேல பழியை தூக்கி போடக்கூடாது. உண்மையிலேயே அவ மேல தப்பு இருந்தாதான் அந்த பழியெல்லாம் அவ ஏத்துக்கிட முடியும். புரியுதா? அவ வேற எதுக்காக கூட கவினை மீட் பண்ணி பேசியிருக்கலாம். ஏன் அவ கவினை மீட் பண்ணி பேசணும்னு அவளுக்கு உரிமை இல்லையா? அப்ப என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட சொல்லாம அது என்ன கவின்ட்ட பேச்சு? சரி விடு, அவகிட்ட வந்தோடனே நான் பேசுறேன். இப்ப நீ பாயசம் சாப்பிடுறியா? நல்லா இருக்கு பாயசம், கொஞ்சம் சாப்பிட. இல்ல வேண்டாம். பூமாரி எதுக்கு கவினை மீட் பண்ணா எனக்கு தெரியணும். அப்பதான் நான் சாப்பிடுவேன். சரி. இன்னும் வரல, எங்கதான் போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. ஐயோ, அனு எப்பங்க வந்தா? பூமாரி வா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னத்த? என்னாச்சு? எதுக்கு வெயிட் பண்றீங்க? என்னாச்சு அத்த? அனு நீ எப்பங்க வந்த? என்ன அனு? என்ன நடிக்கிறியோ? நான் தானே பேசிட்டு இருக்கேன். என்ன விட்டுதான் நீ கேட்டுதான்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு நீ வாய்ஸ் அவுட் பண்ற? கோவம் வருது. அப்படிதான் கோவப்படக்கூடாது. கொஞ்ச நேரம் அடக்கி பழகு கோவத்தை. அனு வீட்டுக்கு போனியா? அனு வீட்டுக்கா? ஆமா போனேன். எதுக்கு போன? அது சும்மா சும்மா அனுவை பார்க்க போனேன். இல்லையே, அங்க போய் கவின் கூட ஏதோ பேசுனியா? என்ன பேசுன? ஏன் அனு, நான் கவின் கிட்ட பேசக்கூடாதோ? தேவையில்லாம அத்தை கிட்ட வந்து அதை சொல்லியிருக்க நீ. நீ அங்க போகலாம், கவினை பார்க்கலாம், பேசலாம். யாரும் உன்னை தடை சொல்லல. எதுக்கு போன? என்ன விஷயமா கவின்கிட்ட பேசுன? அதை சொல்லு. சும்மா தான் போனேன். ஏன் கவின் கிட்ட பேசக்கூடாதோண்ணா? அது எப்படி சும்மா போவேன்? சும்மா வந்ததா இருந்தோம்னா அப்ப வீட்ல இருந்தா நீ பேசியிருப்ப. கவினை எதுக்கு தனியா கூட்டிட்டு போன? ஏன் இப்படி இருக்க? அது தேவையில்லாம அத்தை கிட்ட வந்து தேவையில்லாம என்ன பிரச்சனையில மாட்டி விடுறதுன்னு தானே வந்திருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீ எதுக்கு போனேன்னு சொல்லு. எனக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆகணும். ஏன் பூமாரி, நீ எதுக்கு போனேங்கிறத சொல்லிட. அதுல என்ன இருக்கு? ஏதாவது பிரச்சனையா உனக்கு? வேற எதுக்கு போன நீ சொல்லு. ஒண்ணு இல்ல அத்தை, கவின் ஒரு முக்கியமான விஷயமா என்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாரு. அதை தர்றதுக்காக சொன்னாரு. அதான் வாங்க போனேன். ஏய், என்ன கவின் உன்கிட்ட பணம் வாங்கினாரா? உன்கிட்ட எப்படி அவ்வளோ காசு? அது வந்து அவர் என்கிட்ட காசு தந்து வச்சிருந்தார்ல, அதுல இருந்து கொஞ்சம் கொடுத்தேன். கவின் எதுக்கு உன்கிட்ட வாங்கினாரு? அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையா? நீ அவர்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிடணும். அப்பதான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாரு. பாத்தீங்களா அத்தை எப்படி பேசுறான்ட்டு? என்ன பூமாரி இது வாயி? பின்ன என்னட்ட, அவ மட்டும் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா எல்லாத்தையும். அதுக்குன்ட்டு அவகிட்ட இப்படி பேசுறியோ நீ? உண்மையிலே பணம் கொடுக்க போனியா இல்ல வேற எதுக்கு போனியா? என் பையனை இப்ப நான் கூப்பிட்டு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கேட்டோம்னா அவன் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவான். நீ சொல்றியா இல்ல அவனை கூப்பிட்டு சொல்லவா? இதுதான் அத்தை போனேன். நீங்க யாருன்னாலும் கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. உள்ளதானே சொல்ல போறாங்க, இல்லாதையே சொல்ல போறாங்க. வேலை மணிக்கிட்ட அங்க இருந்து வந்திருக்கா இத சொல்றதுக்கு. ஆளப்பேரு. ஏய், பாத்தீங்களா அத்தை எப்படி இருக்கான்ட்டு? சரி, அவ உண்மையை சொல்லிட்டான்ல, கவின் ஏதோ பணம் வாங்கினான்ட்டு. ஏதாவது ஆபீஸ் வேலையா இருக்கும், இவகிட்ட வாங்கியிருப்பான்னு நினைக்க. அதை தான் கொடுக்க போயிருப்பா. அவ உள்ளதானே சொல்லியிருக்கா. நீ கவின் கிட்ட போய் உண்மையா என்னன்னு கேட்டுக்கோ, சரியா? இதுக்கு போய் தேவையில்லாம எதுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்க? அத்தை இல்ல அத்தை, அவர் எப்பவுமே கையில நிறைய காசு வச்சிருப்பாரு. இவகிட்ட வாங்கி எங்க செலவழிக்க போறாரு? அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. அவர் ஆபீஸ்ல எவ்வளோ சின்சியரா ஒர்க் பண்ணுவாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கவரு இவகிட்ட போய் காசு வாங்க போறாரா? அத அவதானமா சொல்றா. அதான் அத்தை ஏதோ பொய் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. பாயசத்தை குடிச்சிட்டு கிளம்பு. ச்சா.